ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம சென்னை. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும். இன்றைக்கி அப்ராட் ஜாபுக்கு, அதாவது வெளிநாடு வேலை செல்பவருக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். அது மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நாங்களும் வெளிநாட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். இங்கே வேறு கம்பெனியில் வந்தது இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் போன நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி சம்பளத்தில் நம்ம ஊர்லேயே தென் மாவட்டத்திலலாம் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறதெல்லாம் கண் கூட பார்த்துருக்கோம். அதனால் சரி, ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பேசிக்கான ஒரு 5 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்காக வெளிநாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்தந்த இதில் நம்ம வெப்சைட்லலாம் நம்மளோட ரெஸ்யூமை நம்ம அப்லோட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அது மூலியமாக உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு பிளாக் மெயில் மாதிரி உங்கள் மெயிலுக்கு வந்து மெயில் வரும். இந்த மாதிரி இந்த கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களோட ஆஃபர் லெட்டர் இது அப்படின்னு சொல்லி. இது ஃபஸ்ட் பாயிண்ட். இந்த ஆஃபர் லெட்டர் இது, இந்த கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இவ்வளோ சம்பளம், இவ்வளோ சர்வீஸ் சார்ஜு இப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பேசிக்காக ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டேரெக்டாக உங்களை வந்து டீல் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஒரு கன்சல்டன்சி வச்சுருக்கோம் சென்னையில், பாம்பேயில், கல்கத்தாவில். இது என் ஃப்ரெண்ட்ஸு கூட நடந்திருக்குது. இந்த மாதிரி சொல்லி உங்களை அங்கே அந்த ஏரியாவுக்கு வர சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பெரிய ஆதாயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு மினிமம் பட்ஜெட் தான். ஒரு மெடிக்கல் போட சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. மெடிக்கல் தான். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 6000 கணக்கு வச்சுக்கிங்களேன். இப்போ எனக்கு ஒரு 6000, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 6000. இந்த மாதிரி நாங்கள் ஒரு 10 பேர் போகிறோன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 60000 கணக்காச்சு. இந்த மாதிரி ஒரு டம்மி ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சி விட்டு அவங்ககிட்ட இருந்து பயங்கரமாக அமௌண்ட்டை கறந்துருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ 10 பேருன்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 100 பேராக இருக்கலாம், 200 பேராக இருக்கலாம். அது மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் வந்ததுன்னா தயவு செஞ்சு அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் எங்கேயும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்க மெடிக்கல் முடிக்க சொன்னாங்கன்னா மெடிக்கல் முடிக்காதீங்க. அது ஒரிஜினலாக ஃபேக்கா அப்படின்றது ஓரளவுக்கு ஃபாரின் போய் விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட கொண்டு போய் கேளுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய கம்பெனியில், குவைத்தில், துபாயில், அது மாதிரி ரொம்ப ஃபேமஸான கம்பெனியில் கூட அந்த பேரை இவங்க மிஸ்யூஸ் பண்ணி அதில் ஆஃபர் லெட்டர் டைப் பண்ணி அனுப்புவாங்க. அதனால் அந்த மாதிரி அதுலேயும் போய்ட்டு மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது, நீங்கள் கன்சல்டன்சி மூலயமா இப்போ ஒரு சான்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த கன்சல்டன்சிலேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா ட்ரூ காலரில் அது கன்சல்டன்சி தானா அப்படின்னு சொல்லி அவங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் இந்த கன்சல்டன்சி மூலயமா, இப்போ எனக்கு வந்து ஒரு 10 கன்சல்டன்சி தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது ஒரு ஒன்றும் தெரியாத ஒருத்தர் அட்டன் பண்ணுறாருன்னா ஒரு கன்சல்டன்சி எனக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் இருக்குது, எனக்கு ஒரு 10 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 50000 சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் போது நான் ஒரு 60000 சொல்லுவேன். அப்போ அவர் வந்து இன்னொருத்தர் சொல்லும்போது 70000 சொல்லுவார். அப்போ கடைசியாக வந்து அவர் கொடுக்குறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது 4 பேர் 3 பேர் கை மாதிரி வரும். அதனால் இந்த தரகர் மாதிரி, புரோக்கர் மாதிரி நடுவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட என்றைக்குமே இந்த அப்ராட் சான்ஸ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரோ நான் அப்ராட் போனோம், எனக்கு ஒரு சான்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணாது அது அறவே தவிர்த்துருங்க. என்னதான் இருந்தாலும் கன்சல்டன்சி ஒரு சென்னையில் இருக்கிறவங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஃபேமஸான ஒரு 10 கன்சல்டன்சி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்சி மூலயமா மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பிஇ, டிப்ளமோ, இன்னும் வேறு என்னென்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ, என்றைக்குமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஜாப் கிடைக்காது. அதனால் முதல்ல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுங்கள். இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலையா உங்களுக்கு, முதல் பேசிக்காக ஒரு ஒரு ஜென்ரல் டெக்னீஷியன், ஒரு ஜிஎஃப்டி, ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியன், அதெல்லாம் நமக்கு அசிங்கம் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கணும். அதை தவிர்த்து நம்ம வந்து கம்மி சம்பளமாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நம்ம வேலை செய்யணுமா அப்படின்றத யோசிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரியோ இல்லை வேறு ஏதாவது பேசிக் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, முதல்ல குரூப்பாக சேர்ந்து நம்ம தமிழாளுங்க இருக்காங்களா ஒரு 100 பேர், அவங்களோட சேர்ந்து அட்டன் பண்ணி முதல்ல போய் பாருங்கள். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் சடன் ஜாப் தான் இருக்கும்.
அந்த ஷடோன் ஜாப் பார்த்தீங்கன்னா ஷடோன் ஜாப்பில் உங்களுக்கு இதுதான் நமக்கு பேசிக் ஐடியா அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும். அந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறவங்களே ஹெச்ஆர் மேனேஜர் அப்புறம் ஃபோர்மேன் இந்த மாதிரி அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற ஆளுங்களே தமிழ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பிஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட முதல்ல இந்த மாதிரி நீங்கள் கன்சல்டன்சி மூலிமா ட்ரை பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிகமாக காசு செலவாகாமல் நீங்கள் சேஃபாக போய் ஒர்க் பண்ணலாம். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, இப்போது இங்கே யூரோப் வரதா இருந்தால், அதாவது இப்போ நாங்கள் வந்திருக்க யூரோப் வரதா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு விசா வந்து 43,000 ரூபாய் எங்களுக்கு. இதுவே அரபு கண்ட்ரி போகிறதா இருந்தால் இதில் வந்து ஒரு 10,000 கம்மி பண்ணிக்கிங்க, ஒரு 33,000 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. ஆனால் இந்த 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் 2.25 லட்சம் அப்படின்றதெல்லாம் சுத்த போய் விசா ரேட்டுன்றது மேக்ஸிமம் 50, 55,000, 60,000 ரூபாய். அதுக்கு மேலே விசா ரேட்டு கிடையாது. நம்மளோட செலவு ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 45,000 ரூபாய், இதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணால் கூட உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் கூட வராது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு யூரோப் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேசிக் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான். அதுக்கு மேலே யாரும் ஒரு பைசா கூட கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதுக்குமே ஒத்தே வராதிங்க. உங்களால் எவ்வளோ, அதாவது உங்களை ஓரளவுக்கு நீங்கள் விவரம் தெரிஞ்சு நீங்கள் பேசுனீங்கன்னா தான் இந்த அப்ராட் ஜாப் பொறுத்த வரைக்கும், வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உஷாராக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தான் உங்களோட இயலாமையை தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் கேள்வி கேளுங்க, நிறைய கேள்வி கேளுங்க. இந்த புரோக்கர் மாதிரி ஆளுங்கிட்டலாம் போகிறத விட்டுட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கன்சல்டன்சியில் மூவ் பண்ணுங்கள். அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதை கொடுங்க, அதை கொடுத்து நீங்கள் ஜாப் தேடுங்க. அதே மாதிரி எந்த கன்சல்டன்சிலையும் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லி அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கன்சல்டன்சியாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது இந்த கன்சல்டன்சி நமக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரில அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதோட பெட்டரான சான்ஸு இல்லை அதோட நல்ல சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னும் போது உங்களால் பாஸ்போர்ட் திரும்பி அவங்ககிட்ட வாங்க முடியாது. அதே மாதிரி நம்ம பாஸ்போர்ட் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை வச்சு தான் உங்களுக்கு விசா எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் சுத்த போய். உங்களோட கலர் ஜெராக்ஸு, உங்கள் பாஸ்போர்ட்டோட கலர் ஜெராக்ஸு இல்லை உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் இருந்தால் மட்டுமே அதை வச்சு நம்ம விசா எடுக்கலாம். அதை அவங்க சொல்கிறது என்னென்னா நீங்கள் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. அது சுத்த போய். அதனால் எங்கேயுமே எந்த கன்சல்டன்சிலையுமே நீங்கள் பாஸ்போர்ட்டை முதல்ல கொடுத்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே நவர பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்க சொன்னது தான் பூமி மாடு தலையாட்டி ஆகணும். அதனால் பாஸ்போர்ட்டு எக்காரணத்து கொண்டும் ஆஃபீஸில், அதாவது அந்த ஆஃபீஸ் எப்படிப்பட்ட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் தேவையில்லாமல் எந்த ஆஃபீஸ்லையும் போய்ட்டு பாஸ்போர்ட்டை மட்டும் நீங்கள் இன்டர்வியூ ஓகே ஆனோன்னா உடனே சப்மிட் பண்ணவே கூடாது. அதே மாதிரி எங்கேயும் வெளிநாட்டு ஜாபுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குது, நம்ம ஃபாரின் போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே 2 வருஷம் 1 வருஷம் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணி எங்கேயுமே மாட்டிக்காமல் முதல்ல நீங்கள் அட்டன் பண்ணுறது ஒரு ஷடோன் ஜாபாக அட்டன் பண்ணுங்கள். அந்த ஷடோன் ஜாபில் வந்து உங்கள் கேட்டகரியிலேயே அட்டன் பண்ணாலும் சரி இல்லை உங்கள் கேட்டகரி கீழே அட்டன் பண்ணாலும் சரி. ஏன்னா ஷடோன் ஜாப் பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனால் 3 மாதம் அதிகபட்சம் ஒரு 6 மாதம் இது எவ்வளோ தான் ஜாபு. கஷ்டமோ நஷ்டமோ இருந்தால் கூட உங்களுக்கு அந்த 6 மாதத்துல என்ன எதுன்னு விவரம் தெரிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அப்ராட் போக போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஷடோன் ஜாபாக சூஸ் பண்ணிக்கிங்க. லாங் டைம் சூஸ் பண்ணக்கூடாது. லாங் டைம் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சவுதி இன்னும் சில கண்ட்ரிலாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு குவைத்து, துபாய், அபுதாபி இந்த மாதிரி கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் சவுதி மாதிரி கண்ட்ரிலாம் நீங்கள் லாங் டைம் சூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதனால் அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஓகே மக்களே, இன்னும் உங்களுக்கு ஏதாவது வெளிநாட்டை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது இந்த தகவல் பயன்பெறும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேளுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறோன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மட்டும் பயன் அடைஞ்சிட்டோம், நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ட்டு இல்லாமல் சரி என்ன மாதிரியே நான் முதல் தடவை போகும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதேமாதிரி என்ன மாதிரி முதல் தடவை யாரெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளிநாடு போயிட்டு ஓரளவுக்கு ஏதோ உங்கள் ஃபேமிலியை உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.